ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்லீப்பிங் ஸ்டோரி சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல சோமுன்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் எப்பவும் அவங்க அம்மா அப்பாவோட போனை நோண்டிக்கிட்டே தான் இருப்பான். இந்த காலத்து பசங்க சொல்லவே வேண்டாம். போன் எப்போதும் கையில இருந்துகிட்டே தான் இருந்துட்டு இருக்குது. அத பார்த்த அவனோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால அவன் கூட நிறைய சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. போன் யூஸ் பண்ணாத, கண்ணு கெட்டுடும், இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நிறைய அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கங்க. ஆனாலும் அவன் அத கேட்கவே இல்ல. நம்ம பையன்கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா அவன் அத கேட்க மாட்டான் அப்படின்னு யோசிச்சு ஒரு நாள் சோமுவோட அப்பா நிறைய புத்தகங்களை வாங்கிக்கிட்டு வந்து கொடுத்தாருங்க. வேண்டா வெறுப்பா அந்த புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சான் சோமு. கொஞ்ச நாள்ல போன் நோன்றதையும் அவன் ரொம்ப குறைச்சிக்கிட்டாங்க. பசங்க பொதுவா சொல்றத கேட்க மாட்டாங்களாம். பட் பேரண்ட்ஸ் ஆன நம்ம தாங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களுக்கு போனை தவிர வேற எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுத்தோம்னா அதுல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு இந்த போனெல்லாம் நோன்றத அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்கங்க. அதனால அவனோட அறிவு வளர்ந்துச்சு. எந்த ஒரு புத்தகத்தையுமே படிச்சு அதோட கருத்தையும் அவனால சுலபமா புரிஞ்சுக்கிட முடிஞ்சுச்சுங்க. ஒரு நாள் அவங்களோட காரு ஸ்டார்ட் ஆகாம நின்னுடுச்சு. சோமுவோட அப்பாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியலங்க. நாளைக்கு மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து சரி செய்யலாம்னு யோசிச்சுட்டு வெளியில வந்து ஆட்டோ புடிச்சிட்டு அவரு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. அப்பதான் கார் வாங்குறப்ப கொடுத்த மேனுவல் புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தான் சோமு. அதுல இருந்த மாதிரி சில செட்டிங்ஸ் எல்லாம் மாத்தினாங்க அவன். வீட்டுக்கு திரும்பி வந்த அப்பா கிட்ட இப்ப காரை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அவரும் ஸ்டார்ட் பண்ணாரு. காரு எப்பவும் போல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க பேரண்ட்ஸ்க்கு. நினைச்சு கூட பார்க்கல எப்படி நம்ம பையனுக்கு இந்த அளவுக்கு வந்து நாலேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. இத பார்த்து ஷாக்கான அவங்க பெற்றோர்கள் அதனால இன்னும் நிறைய புத்தகங்களை அவனுக்கு வாங்கி கொடுத்து என்கரேஜ் பண்ணினாங்கங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளுடன் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.